மேயர் ஃப்ரீயா வெளிய வாங்க. நிப்பாட்டுமா. என்னம்மா என்ன பிரச்சனை? ஃப்ரீயாவை பார்க்க வந்திருக்கோம். ஓ ஃபேன்ஸ் இருங்க மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க வருவாங்க. ஃபேன்ஸ் அக்கா அக்கா வாங்க உங்களை பார்க்க ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க ஏரியாவுல இருக்க ஆளுங்க தான் ஏதோ மழை நீர் வடிகால் கட்டி இருக்கோம், மழையே நிக்காதுன்னு போன தேர்தல்ல வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க. முட்டி வரைக்கும் தண்ணி நிக்குது, இப்ப மூழ்கிற வரைக்கும் ஆயிடுச்சு. மூழ்கி போங்க. அரசாங்கத்துல இருந்து வீடு கட்டி தரோம்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்களே, இவ்வளவு ஓட்ட ஓடசலமா கட்டி கொடுப்பீங்க, தண்ணி எல்லாம் இவ்வளவு உள்ள வருதுங்க, எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க தலைவரும் எவ்வளவுதான் உங்களுக்காக பண்ணுவாரு. ஏங்க மழை நீரும் கழிவு நீரும் கலந்து குடிக்கிற தண்ணியா அசிங்கமா வருதுங்க, எப்படிங்க குடிக்கிறது தண்ணிய? அப்ப அந்த தண்ணி குடிக்காதீங்க. எங்க தண்ணி தேங்குறதுனால கொசு எல்லாம் அதிகமாகுது, கொசு கடிச்சு எத்தனை பேர் நோயால பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அதுக்கு எல்லாம் ஆக்ஷன் எடுங்க. கொசு கடிச்சா இப்படி அடிச்சீங்கன்னா செத்துரும். இல்லடி பவுடர் உங்களுக்கு தான் தெரிஞ்ச ஒரு பவுடர் ஆச்சு, ப்ளீச்சிங் பவுடர் போடலாம்ல. ப்ளீச்சிங் பவுடர் நாங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு தான் இருக்கோம். வேணும்னா அங்க வீட்டு வாசல்ல கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் போட்டுக்கோங்க. அது பார்க்க ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியா இருக்கு. பின்னது என்ன பாஞ்ச் பவுடரா? ஏங்க உண்மையிலே நீங்க சென்னைக்கு மேயர் தானா? ஆமா. அதுல உங்களுக்கு என்ன டவுட்? எல்லாத்துலயும் என்னோட போட்டோ தான் போடுவாங்க, என்னோட பேர் தான் போடுவாங்க. பாத்திருக்கீங்கல்ல? எங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையே, அதான் கேக்குறோம். பாத்தியா எனக்கே அறிவில்லன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் புடிச்சு வெளியே தள்ளு. நீங்க உள்ள இருக்கீங்க, நாங்க வெளியே இருக்கோம். அப்ப அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க, இல்லன்னா நான் தலைவர் கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். பாத்துக்கோங்க. தலைவர் யாருங்க? அவரா இல்ல இவருங்களா? எல்லாரும் இந்த தலைவர் தான். நான் சின்னவர் கிட்ட மட்டும் சொன்னேன், உங்க எல்லாரையும் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. இப்ப தலைவர் சின்னவர் ஆயிட்டாரு. இவங்க எல்லாரும் வெளியே அனுப்ப, வீட்டுக்கு யாரும் வர வேணாம்னு சொல்லு. செல்ஃபி எடுத்து வந்தீங்கன்னு நினைச்சேன். வாங்க போலாம்.